மதுரை சித்திரை பெருவிழாவின் 7ஆம் நாளான இன்று அம்மையப்பரும் நந்திகேஸ்வரர் யாழி வாகனத்தில் பவனி வருகின்றனர். ஸ்ரீ சைலத்தில் வாழ்ந்த சிலாத முனிவர் சிவனருளால் புத்திர பேறு பெற்றார். பிள்ளைக்கு நந்தி என பெயரிட்டு வளர்த்தார். சகல கலைகளிலும் கற்றுத்தேர்ந்த நந்திக்கு விதிப்படி அற்பாயுளே இருந்தது. இதை அறிந்த சிலாத முனிவர் வருந்தினார். தந்தையின் வருத்தம் தீர நந்தி சிவனை நோக்கி தவமிருந்தார். சிவனருளால் சிவகணங்களுக்கு தலைவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்றார். அதனால் நந்திகேஸ்வரர் என அழைக்கப்பெற்றார். கடவுளை நம்பினால் விதி கூட மாறும் என்பதை உணர்த்த நந்திகேஸ்வரர் மீது சிவபெருமான் இன்று பவனி வருகிறார். யானையும் சிங்கமும் இணைந்த உருவம்தான் யாழி. மதம் பிடித்து அடங்காமல் திரியும் யானையும் தற்பெருமையால் கோபம் கொண்டு அலையும் சிங்கமும் அம்பிகையின் முன் அடங்கி கிடப்பது போல ஆணவம் தற்பெருமை போன்ற கீழான குணம் நீங்கி மனிதனும் கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே யாழி வாகனத்தின் மீது ஏறி இன்று அம்பிகை பவனி வருகிறாள். இந்த தத்துவத்தை